தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அன்னைக்கு வந்திருக்க உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 60:22ஆம் வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிப்போம். தேவன் நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் சபை மக்களையும் கர்த்தர் விதமாய் பெருக செய்வாராக. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவர்கள் பலத்த ஜாதியாய் மாறுவார்கள். சிறுகூட்டமாய் ஒரு காலத்தில் இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், ஏழ்மையாக இருக்கலாம், தரித்திரத்தில் இருப்பது போல இருக்கலாம். ஆனால் எந்த ஜனமும் தேவனை தேடும் பொழுது கர்த்தரை யார் ஒருவர் நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறது, நான் அவர்களை பலத்த ஜாதியாக நான் மாற்றுவேன். அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமாய் மாறுவான், சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். நம்மளை யாரெல்லாம் சிறியவர்களாய் பார்த்தார்களோ, நம்மை அற்பமாய் நினைத்தார்களோ, யாரெல்லாம் நம்மை அற்பமாய் பார்க்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் பார்க்கிற வண்ணமாகவே தேவன் நம்ம என்ன செய்ய போகிறார்? பெருக செய்ய போகிறார். பலத்த ஜாதியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வசனத்தில் அடுத்த 2வது காரியத்தில் பார்க்கும்போது கர்த்தராகிய நான், அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான், யெகோவாகிய நான், இயேசு கிறிஸ்துவாகிய நான், அவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் இதை என்ன பண்ணுவேன்? தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்போ நமக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பலத்த ஜாதியாய் மாறுவதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், ஆனால் முடிவை அவர் ஏற்ற காலம் என்று சொல்லுகிறார். அந்த ஏற்ற காலம் எல்லாருக்குமே ஒரு உயர்வான மாதமாக இருக்கும், உயர்வான ஆசீர்வாதமாக இருக்கும், உயர்ந்த நாளாக இருக்கும். அல்லேலூயா. சில நேரங்களிலே நமக்கு தவிப்பு அதிகமாக இருக்குது, எல்லா விஷயத்திலும் போராட்டமாக இருக்கிறேன். நான் எப்போ பெருகுவேன், எப்போ நான் உயர்ந்திருப்பேன், எப்போ நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், ஆண்டவரே நான் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. நான் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் உம்மை தேடி வரும்போது நான் ஜெபித்தது ஒன்று, நடந்து கொண்டு இருக்கிறது ஒன்று. ஆண்டவரே நான் பல காரியங்களை பொருத்தனை செய்திருக்கிறேன், ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பொருத்தனை செய்து இன்னும் பதில் வராமல் இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தா, ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நம்புங்க. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு இதை தீவிரமாய் நடப்பிப்பார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார். ஒரு பாட்டு பாடினாங்க இல்லையா, என் காலங்கள் உன் கரத்தில் பாடினாங்க. அல்லேலூயா. என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, என் எதிர்காலம் அவர் கரத்தில் இருக்கிறது. நம்ம மனிதர் கரத்தில் இல்லை, நம்ம யார் கரத்தில் இருக்கிறோம்? நாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நாம் தேடுகிற போது நான் நிச்சயமாய் சொல்லுவேன், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் உண்மையாகவே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே அவர் என்ன பண்ணுவாராம்? இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று வாக்களிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் நீங்க இதை விசுவாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 13:31 வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி இருக்குதா? கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது பரலோக ராஜ்யம். அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே என்ன பண்ணினான்? புதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளிலே வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய வளர்ச்சி. நம்ம நினைக்கிறோம் ஒரு கடுகு எவ்வளோண்டு கடுகு இல்லையா, சின்னதாக தான் இருக்கு, கண்ணுக்கே தெரியாத ஒரு நிலைமை. எவ்வளோ கைப்பிடி அளவுக்கு கடுகு எடுத்து பாக்கெட்டில் போட்டோம்னா எத்தனை இருக்குன்னு எண்ண முடியாது. ஆனால் அந்த கடுகை வைத்து ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று சொன்ன தேவன்
அந்த சிறியவர்களை பார்த்து, இருக்கிற விதையிலே நான் நினைக்கிறேன் தானியத்திலே ரொம்ப சின்னது கடுகு தான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அதை காட்டில் சின்ன தானியம் ஏதாவது இருக்கா? சிறிய தானியம் இருக்குதா? அந்த விதை ஸ்மால் சீடு இருக்கிறதுல கடுகை காட்டிலும் வேற ஒரு சிறு விதை ஏதாவது இருக்குமா? நான் கேள்வி கேட்குறேன் உங்களை பார்த்து. என்ன இருக்குது சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு எது இருக்குது? அதே போல் அந்த கேழ்வரகு எல்லாம் இருக்குது. நெல்லா? எள்ளு நெல் எல்லா காட்டிலும் கேழ்வரகு ரொம்ப சின்னது தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், எதுக்கு எக்ஸாம்பிள் கடுகை சொன்னாருன்னு யோசிக்கிறேன் நான். பாருங்கள், காரணம் என்னென்னா, இதில் முக்கியமான விஷயம், கடுகு வந்து பூண்டை காட்டில் என்ன வாக்குவார் ஆண்டவர்? பெரிய மரமாக மாத்துறார். அல்லேலூயா. விதை என்னவோ சின்னது தான், அந்த விதையிலேருந்து வரக்கூடிய மரம் பெருசாக இருக்கும். அல்லேலூயா. இதை பாருங்கள், சிறிதாக இருந்தும் வளரும்போது, அது வளரும்போது எப்படி இருக்குதான்? சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து, பாருங்க, பறவையே வந்து உட்கார்ற அளவுக்கு அடையத்தக்க மரமாகும் என்றார். அல்லேலூயா. அப்போ அந்த சிறிதான கடுகை யார் அற்பமாக நினைத்தாலும், ஆனால் ஆண்டவர் அதற்குடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அது பெரிய மரமாய் மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து யார் சின்ன ஆளு என்று நினைத்தாலும், சிறியவர்கள் நினைத்தாலும், அற்பமாய் நினைத்தாலும், இன்னும் 10 வருஷமாக நீ சபைக்கு போகிற, 5 வருஷமாக சபைக்கு போகிற, இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிற, இவ்வளோ வருஷம் நீங்கள் பெரிய காரியத்தை செய்யவே இல்லையே, ஒரு சொந்த இடம் வாங்க முடியலையே, ஒரு சொந்த கார் வாங்க முடியலையே, ஒரு சொந்த வீடு வாங்க முடியலையே, ஒரு சொந்த ஆத்துமாக்கள் இல்லையே, ஒரு 50 ஆத்துமாக்கள் இல்லையே, ஒருவேளை உனக்கு சொந்த வீடு இல்லையே, நீ 10 வருஷமாக சபைக்கு போகிற, 5 வருஷமாக சபைக்கு போகிற, 20 வருஷமாக சபைக்கு போகிறே, உனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி யார் சொன்னினாலும் கவலைப்படாதீங்க. அது கர்த்தர் ஒரு நாள் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே உங்களை பழுகி பெருக செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெரேமியா பிறந்தபோது இன்று காலை 4:30 மணிக்கு அவனுடைய ஃபோட்டோஸ் சிலதை என் லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோவில் அவன் முகம், வயிறு, உடம்புலாம் பார்த்தா அப்படியே ஒல்லியாக இருக்குது. அப்போ அவன் கண்ணை பார்த்தா அப்படியே திறந்து அப்படியே பார்க்குறான். குண்டு குண்டாக அந்த 2 கண்ணு மட்டும் அழகாக அப்படி பார்க்குறான் ஃபோட்டோவில். நான் அன்னைக்கு ஜெபித்த போது, யோசித்த போது, ஆண்டவரே இவனை குறித்து, ஆண்டவரே என் இருதயத்தில் சில காரியங்கள் வந்து எல்லா ஊழியக்காரர்கள்கிட்டையும் நான் பார்க்கும்போது என் தாயார் அதிகமாக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்கள், நானும் ஜெபித்து இருக்கிறேன். இன்னைக்கு பார்க்கிற போது கர்த்தர் அதனின் கனிகளை அங்கே பார்க்கிறதுக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த பிள்ளை எப்படி நடப்பான், எப்படி பேசுவான், இவன் என்ன எழுதுவான், இவன் என்ன திட்டுவான், அடிப்பான், கோவம் வரும், அப்படிலாம் நான் கற்பனையில் நினைத்திருக்கலாம். அதை இன்னைக்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? பார்க்கிறோம். கீபோர்டு வாசிக்கிறாரு. ஜெமிமாவை குறித்து நினைக்கும் போது கை எல்லாம் அப்படியே குழந்தையாக இருக்கும்போது எடுத்தோடனே குழந்தையே எழுந்து ஓடி வந்து எல்லாம் செய்யணும்னா முடியாது. ஆனால் ஒரு காலத்தில் ஒரு பருவ நிலையில் தேவன் ஒரு காலம் வைத்திருக்க, அதிதனின் காலத்தில் தேவன் அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அதுக்கு போன ஏப்ரல் மாதம் நான் ஜெபிக்கிறேன் ஜெமிமாவுக்காக. ஆண்டவரே ஸ்கூல் சேர்க்கணும்னு சொல்லியாச்சு, சேர்க்கலாம். ஆனால் அவளுக்கு இன்னும் பேச்சு சரியாக வரல, தெளிவாக பேசணும், ஜெபம் பண்ணுறேன். தேவன் சீக்கிரமாக பேசணும் ஆண்டவரே. ஆனால் பாருங்கள், நாங்கள் பாடுற பாடல்களை கேட்டு உடனே பாடுகிற கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கேட்டு பாடும் போதே என்ன வார்த்தை பாட போகிறாங்கன்னே தெரியாது. ஆனால் அந்த ராகத்தை பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ணுதுன்னா அந்த பாட்டை பாடுது. அல்லேலூயா. எல்லாரும் வெட்கப்படுறோம். அதுக்குனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சிறியரை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. அவள் யார் பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன மியூசிக் போட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கை தட்டினாலும் பிரச்சனை இல்லை, நீ கை தட்டலையானாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாடுங்க நானும் சேர்ந்து பாடுவேன்னு பாடுறான். இதை யாருக்காக பாடுகிறாருன்னா நமக்காக இல்லை, ஆண்டவருக்காக பாடிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த சிறியரில், இந்த மரம் சிறியதா, இந்த கடுகு சிறியதா இருந்தாலும் இந்த கடுகு ஒரு பெரிய மரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லாமா? கடுகு மரம், கடுகு மரம் எல்லா பூண்டுகளிலும். இன்னைக்கு உன்னை பார்க்குறவங்களாம் ரொம்ப அற்பமாக பார்த்தாங்களா? கவலையே படாத. உன்னை அற்பமாய் பார்க்கிறவங்க முன்பாக தேவன் உன்னை பெரிய மரமாய் மாற்ற போகிறார்.
அல்லேலூயா. உன்னை அற்பமாய் நினைப்பவர்கள் முன்பாக தேவன் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றப் போகிறார், பெரிய இனமாக மாற்றப் போகிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. விசேஷமாக இந்த வசனங்களில் ஒரு காரியத்தை மறுபடியும் ஒன்னொரு அதிகாரத்திலேருந்து வாசிக்கலாம். சங்கீதம் 104:12 வாசிக்கலாமா? சங்கீதம் 104:12. அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். ஆமென். அல்லேலூயா. 104:12 பாருங்க, அதன் கிளைகள் மேலே என்ன வந்து அமர்ந்தது? பறவைகள் எல்லாம் வந்து அமர்ந்தது. அப்போ இந்த 104ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், மறுபடியும் வாசிங்க. அவைகளில் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த சாதாரண கடுகு அது வளரும் வரையும் காத்திருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி நினைத்து விட்டால் அவ்வளவுதான். இந்த வசனத்தை பாருங்கள். ஒரு கடுகு அது வளர்ந்த பிறகுதான் சில சுமைகளை சுமக்கிறது. அல்லேலூயா. அதற்கு ஒரு நேரம், ஒரு பருவ காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த காலங்கள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா. காலங்கள் வர வரைக்கும் காத்திருக்கணும். சிறிய அந்த பறவைகள் அல்ல, ஒரு மரத்தின் மேலே, அந்த கடுகு மரத்தின் மேலே பறவைகள் வந்து அமருகிறது. அவ்வளவு பிரயோஜனம் உள்ள மரமாய், பறவைகளுக்கு தஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக, கிளையாக கடுகானது வளர்கிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சின்னவனாக இருக்கிற, சிறியவராக இருக்கிற நீங்க வளரணும். வசனங்களில் வளரணும், பக்தியில் வளரணும், ஜெபத்தில் வளரணும், ஒழுக்கத்தில் வளரணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? நீ வளராமல் இருப்பாயானால் உன் வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு வளருகிறீர்களோ அது உலகம் பார்க்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்கிறீர்களோ நீங்கள் வளருவீர்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அஜித் முன்னாடி வந்து உட்கார். இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தல, வந்து உட்கார்றா, உட்கார் ஒழுங்க. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த கிளைகளிலே, அந்த மரத்தின் கிளைகளிலே ஆகாயத்து பறவைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுகிறது? சஞ்சரிக்கிறது. நம்மெல்லாம் ஒரு பெரிய மரமாய் மாறணும். எல்லாம் சொல்லுங்க ஒரு ஆமென். அப்படியே சிறியவர்களாகவே இருந்துடக்கூடாது. பலருக்கு ஆசீர்வாதமாய் நீ மாறணும். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமா மாறினாதான் உங்க கூட ஒரு சில ஆட்கள் வந்து அமர முடியும். நீ கடைசி வரைக்கும் கையேந்திக்கிட்டே இருந்தீன்னா உங்ககிட்ட யார் வந்து நிற்பா? நீ கஷ்டப்பட்டுட்டே இருந்தா உன்னோடு கூட யார் வாழ முடியும்? நீ அநேகருக்கு ஆசீர்வாதமான மரமாய் நீ மாறணும், கிளையாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அறிவு, ஞானம், உனக்கு கொடுத்திருக்கிற பலன், திறமை 4 பேருக்கு 40 பேருக்கு ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வைக்க தான் கர்த்தர் உனக்கு இப்படிப்பட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார், அந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? சின்ன விதை தான் கடுகு, ஆனால் அது மரமாகும்படிக்கு தேவன் அதற்குள்ள ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு உவமைக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூட ஆண்டவர் கடுகை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுடைய பலன் எப்படிப்பட்டது பாருங்க. பறவைகளுக்கு தஞ்சம் கொடுக்கிற அளவுக்கு, எல்லாருக்கும் பயனடையக்கூடிய ஒரு ஆகாரமாக. இன்னைக்கு சாப்பிடும்போது எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோம்? குழம்பு செய்யணும்னா எண்ணெயில் என்ன முதல்ல எடுத்து யார் கண்டுபிடிச்சா தெரியல, தாளிக்கணும்னா கடுகை போடுன்றாங்க. ஏன் முதல் எடுத்து எண்ணெயில் என்ன பண்ணணும்? கடுகு போடணும். சாப்பாடு குழம்பு டேஸ்ட் ஆகுது. எதுக்காக அந்த கடுகை போடுகிறோம்? சுவை கொடுக்கிறது, அது காரமாக இருக்கிறது, சரீரத்துக்கு நல்லது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த கடுகை பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கும். கடுகை பயன்படுத்தினீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்காது. அல்லேலூயா. வெறும் பருப்பை வேக வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கும் அதில் கொஞ்சம் தாளித்து போட்டு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது, சுவை இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்குதானே? எனக்கெல்லாம் தாளித்து போட்டு குழம்பு வச்சாதான் நான் சாப்பிடவே பிடிக்கும். ஒரு சுவை.
அல்லேலூயா. எந்த சட்னியாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், என்ன தாளிக்கணும், தாளிப்பு என்றாலே எண்ணெய்களை முதல் போட வேண்டியது என்னது? கடுகு. கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாம் ஒரு திட்டத்துக்காக, எல்லாம் ஒரு பயன்பாடுக்காக ஆண்டவர் வைத்தார். உங்களையும் கர்த்தர் படைத்ததற்கு காரணம் ஒன்று உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? பலத்த ஜாதியாக, பெருகிற கூட்டமாக, ஆசீர்வாதமான மக்களாக கர்த்தர் வைப்பார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கூட இங்க பாருங்க, ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடுகிறதாம். கிளைகள் மேல வந்து அந்த பறவை எல்லாம் என்ன பண்ணுது? பாட்டு பாடுது. என்ன பாட்டு பாடி இருக்கோம்? ஒரு சண்டே கிளாஸில் ஒரு சின்ன, அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. சின்னஞ்சிட்டுக்குருவியே, சின்னஞ்சிட்டுக்குருவியே, உன்னை அழகாக படைச்சது யாரு அப்படின்னே அந்த சின்ன சிட்டுக்குருவி பாடுற மாதிரியே ஒரு பாட்டு பாடுவாங்க. சின்ன சிட்டுக்குருவி பாடுற மாதிரி, அது அதோடைய குட்டி வாய்ஸில் மிமிக்ரி பண்ணுற மாதிரி சொல்லுவோம், என்னை அழகாக படைச்சது இயேசு. அல்லேலூயா. நம்மை படைத்தது எல்லாம் ஆண்டவர், ஒவ்வொருவரையும் படைத்தவர் ஆண்டவர். நேற்று இரவு திடீரென்று சில குழந்தைகளுடைய ஃபோட்டோவெல்லாம் நான் ஸ்டேட்டஸில் வச்சேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பாருங்கள், நம்ம சர்ச்சி குட்டிங்களாக வருதுங்க. பின்னாடி பாருங்கள், பூனை வருது, பூனை குட்டி வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சின்ன சிட்டு குருவிகளாக அந்த பாடலை பாடியிருந்தார்கள். அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும், யூடியூப்பில் போட்டு கேட்டு பாருங்க. உன்னை அழகாக படைத்தது யார்? உன்னை பாட வைத்தது யார்? அது பாடுற மாதிரியே பாடியிருப்பார். அவ்வளோ அழகாக இருக்கும். ஐயோ ஐயோ, அது எனக்கு தெரியாது, ஆனால் இயேசு என்ன என்ன பண்ணியிருக்கிறாரு? இது தெரியாதா? அப்புறம் ஆண்டவர் உன்னை மேலே இருக்கிறார், உன்னை உணவு கொடுக்கிறார், ஆமாம், தூங்குறதுக்கு இடம் தராரு. இந்த உலகத்தையே படைச்சது அவர் தான். ஆமென் சொல்லுங்க பாலா. இதை நம்பணும். நம்மளை படைச்சது யாரு சொல்லுங்களேன், கொஞ்சம் வாய்த்தார் சொல்லுங்க. தம்பி, அது அங்கே மேலே வை, ஸ்டிக்க மேலே போய் உட்கார், இல்லை கீழே உட்கார், அஜித் பக்கத்தில் உட்கார், அமைதியா. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை படைத்ததற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஒரு நாளும் நீங்களே உங்களுக்கு வேல்யூ போட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு வேஸ்ட்டு, நான் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கை வைத்து ஆமென் சொல்லுங்களாமா? சத்தமாக சொல்லாமா? அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நம் மீது ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். எசேக்கியேல் வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரம் 22-23 ஆமென் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் ஆமென் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளைகளில் உள்ள கொழுந்துகளில் ஆமென் இலசாய் இருக்கிற ஒன்றை கொய்து ஆமென் அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். அடுத்த வசனம், இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பச்சை ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். அல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு சின்ன கிளைகள் தான். 22ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளை, அல்லேலூயா அல்லேலூயா, உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை என்ன பண்ணுகிறாரா? அதை நடுவேன். சில செடிகள்லாம் இருக்கு இல்லையா, அது கிளைய என்ன பண்ணலாம்? பிரித்து சும்மா மண்ணில் வச்சாவே வளரும். நாம் எங்கே இருந்தாலும் வளர வேண்டும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பாலா. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் நட்டு இருக்கிறார், உங்களை வளர செய்வார். இதுலேயும் பாருங்க, ஆண்டவர் அதிகமாக யார் கிளை கொடுப்பார்கள், யார் பழுகி பெறுவார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அவர்களை தான் என்ன பண்ணுவார்? கொண்டு போய் நடுவார். அல்லேலூயா. அந்த வார்த்தையில் ரொம்ப ஓகே, பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அப்போ இளங்கிளைகளை, நுனி கிளைகளை அவர் என்ன செய்கிறார்? ஒன்றை எடுத்து அதை நட்டு
அதோடைய கொழுந்துகளை இலசாய் இருக்கிற ஒன்றை கொய்த்து அதை உயரம் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேலே நாட்டுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது 23ஆம் வசனம், அவர் நட்டது 23ஆம் வசனத்தில் கனி தந்து, அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாய் இருக்கும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளை அவர் கொய்த்தார். ஆனால் அதை எப்படி மாற்றுறார்னா மகிமையான கேதுருவாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீ கொஞ்ச திறமையோடு கத்தர்கிட்ட வந்தீன்னா அந்த கொஞ்ச திறமையை கத்தர் என்னவா மாத்துறாரு? மகிமையாக மாத்துறாரு. அதுதான் ஆண்டவர். தகுதி இல்லாதவர்கள் தேவனுக்கு இல்லை, தகுதியானவர்களே தேவனுக்கு தேவை. அல்லேலூயா. இந்த பொருளாலும் உன் பணத்தாலும் உன்னுடைய செல்வங்கள் எல்லாம் தேவனுக்கு தேவை. நீ எதை விதைக்கிறாயோ அதை 100 மடங்கு அல்ல 1000 மடங்கு அறுவடை செய்ய கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் சமூகத்துக்கு வருவது காரணம் என்ன? தேவைகளுக்காக. ஆனால் அந்த தேவைகள் முடிந்தவுடனே ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள். பேய் போகணும் இயேசுவை தேடுறாங்க, தலைவலி போகணும் இயேசுவை தேடுறாங்க, ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும், கல்யாணம் ஆகணும் இயேசுவை தேடுறாங்க. ஆனால் இதை காட்டிலும் மகிமையான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், என் தேவன் எனக்காக எல்லாம் செய்திருக்கா, தன் ஜீவனை தந்தார், அவரை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவருக்காய் வாழ்வீர்களானால், அவருக்காக உங்கள் திறமைகளின் தாளந்துகளை ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை இன்னும் பெருக செய்வார், மகிமையாய் மாற்றுவார். அல்லேலூயா. மகிமையான கிரீடமாய் நீங்கள் மாறணும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. மகிமையான விசுவாசியாக மாறணும், மகிமையான கேதுருவா மாறணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது மகிமையான கேதுருவா இருக்கும், அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி நிழலிலே தாபரிக்கும். அல்லேலூயா. சிலர் பாருங்க, நம்மளை சில வீட்டில் சில கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. சிலர் கூட வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால் கூட போக மாட்டாங்க, அவங்க கூடயே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கூட இருப்பது அவ்வளோ சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. ஐயோயோ நான் போகிறேன்டா இங்கே வேணாண்டான்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட நம்ம பேசணும்னா சில பார்த்தீங்கன்னா நம்ம கூட பேசவே மாட்டாங்க. தலைவலி வந்துடும்டா எப்பா விட்டுருங்க அப்படின்வாங்க. சிலரோட பேசவே முடியாது, தலைவலி வந்துடும். நம்முடைய கிளைகளிலே அநேகர் வந்து தங்கி தாபரித்து சஞ்சரிக்க வேண்டும். கை வைத்து ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. நம்ம கூட 4 பேர் நல்லா பேசணுங்க, நம்ம கூட 4 பேர் நல்லா ஐக்கியமாக இருக்கணும், நண்பர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லாமா? வரவங்களெல்லாம் நீ எதிர்த்து பேசி கோபமாக பேசிக்கிட்டே இருந்தியன்னா கடைசியில் யாரும் கூட இருக்க முடியாது, சஞ்சரிக்கவே மாட்டாங்க. யார் கூட சஞ்சரிக்க முடியுமா? இந்த மீன்கள்லே வளர்க்குற மீன் இருக்குது பாருங்க, பெட்டியில் அந்த கண்ணாடி பாக்ஸில் ஒரு சில மீன் இருக்குது. அந்த மீனை வந்து தனியாகவே வச்சுருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு ஒரு மீன் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து அந்த ஃபைட்டர் மீன். அது பேர் என்னது? ஃபைட்டர். அது குணாதிசயம் என்னென்னா, எந்த மீன் கூட போட்டாலும் அது என்ன செய்யும்? சண்டை போடும். அழகாக இருக்கும், அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், வால் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? ஃபைட்டர். அது என்ன பீட்டாலாம் சொல்லுவாங்க, ஆனால் ஃபைட்டர் அது பேர். அது எல்லாம் ஒரு தனி கண்ணாடியில், சின்ன கண்ணாடியில் வச்சுருப்பாங்க. தனியாகவே வாழும், அப்படி போவோம் இப்படி போவோம். பார்க்கும்போது தனியாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இதை தூக்கி ஒரு 4 மீனோடு சேர்த்து போட்டிங்கன்னா இந்த மீனுடைய குணாதிசயம் என்ன ஆகிடும்னா சண்டை போட ஆரம்பிச்சிடும். எப்போ பாரு சண்டை. இது நினைப்பு நாம் எல்லாரையும் ஜெயிச்சிடலாம். ஆனால் இதை காட்டில் பெரிய மீன்கள் கூட இதை போட்டால் இது நிலைமை என்ன ஆகிடும் சரண்? செத்துரும். அல்லேலூயா. நம்முடைய குணாதிசயம், நம்முடைய எண்ணங்கள் வாழ்க்கையில் ஒழுங்காக இருந்தால் தேவன் நம்மோடு கூட சகல நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஃபைட்டராகவே இருக்காது. அல்லேலூயா. எப்போ பார் ஃபைட்டிங். ஃபைட்டராகவே இருக்கக்கூடாது. சில ஒரு மீன் இருக்குது, அந்த மீன் பேர் வந்து வாஸ்து மீனா. அந்த மீன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், நல்லா நீட்டாக வளரும். தொட்டியில் விட்டிங்கன்னா அது மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய தொட்டியாக இருந்தாலும் அது பாட்டு தான் இருக்கும்.
அது கூட நிறைய மீன்களை போட்டால் என்ன பண்ண தெரியுமா? சாப்பிட்டுட்டே இருக்கும். அதோடைய போட்ட உடனே சாப்பிட்ரும். அது சின்ன வயசுலேருந்து அந்த மீனுக்கு என்ன குணாதிசயம்னா, எல்லா மீன்களையும் கடித்து சாப்பிடக்கூடிய குணாதிசயம். எப்போ எந்த மீன் வந்தாலும் என்ன பண்ண, அந்த மீன் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு இது அழகாக இருக்கும். வாய் பார்த்தீங்கன்னா அருவா மாதிரி இருக்குது. அருவா மாதிரி இருக்குது. கேட்டால் அது வாஸ்து மீனா. தனியாகவே இருக்கும், நல்லா வளரும். ஆனால் என்னத்துக்கு பயன் இருக்குது? எல்லாம் சொல்கிறாங்க அது வாஸ்து மீன், நெகட்டிவ்லாம் ரேஸ் எல்லாம் காட்டி கொடுக்குது. ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. நிறைய பணம் வச்சுருக்கவங்க குட்டி குட்டி மீனை வாங்கி வாங்கி அதை போட்டு என்ன பண்ணணும்? சாவடிச்சு அதை வளர்க்க வேண்டியது தான். தேவ பிள்ளைகளை, நாம் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களை தனித்துவமாக மிக சிறப்பாக உங்களை கர்த்தர் முன்னடையாளமாக உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் அநேகருக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வரமாட்டேங்குது, யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 2:6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று என்றார். அல்லேலூயா. அப்போ தேவன் சொல்லுகிறார், அற்பமாய் யார் பார்க்கப்பட்டாலும், சிறியவர்களாய் யாராய் இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர் உயர்த்தி வைக்கிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தாவீது சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தார். அல்லேலூயா. அவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்தான். எத்தனாவது பையன் தெரியுமா தாவீது? எத்தனாவது பையன் சொல்லுங்க. தாவீது யார்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சாரு? அது தெரியுது. எத்தனை கல்லால் ஜெயிச்சாரு? எத்தனை கல் எடுத்துட்டு போனாரு? எதனால ஜெயிச்சாரு? கல் கூட என்ன கையில் வச்சிருந்தாரு? கவன் கல் வச்சிருந்தார். அல்லேலூயா. அந்த கோலியாத் என்பவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? பெருசா இருந்தான், ரொம்ப ஹைட்டு. அவனை ஜெயிச்சான். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குள்ளம். அல்லேலூயா. சாதாரண நிலைமை, சின்ன ஆளு. ஆனால் கர்த்தர் மேலே அவனுக்கு இருந்த வைராக்கியம் அவனை உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சின்னதாக இருந்தாலும் சரி, உங்களை யாரும் கண்டுக்கலையானாலும் சரி, உங்களை அற்பமாக நினைத்தாலும் சரி, இயேசு ராஜா உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்னுடைய சகாய, தேவன் என்னை அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லி நீங்கள் நம்பினால், ஆண்டவர் உங்களை சியோன் மேல அபிஷேகம் பண்ணி உயர்ந்த பர்வதத்தில் கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. உங்க படிப்பு, உங்களுடைய பிரயாசம், தேவனை தேடுகிறது எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க கர்த்தரை கருத்தாய் தேடினால் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? ஒன்று சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:2 அதற்கு சாமுவேல் நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் ஆமென் என்னை கொன்று போடுவானே என்றான். ஆமென். கொன்று போடுவானே என்று சொன்னான். அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் நீ ஒரு காளையை
கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அந்த 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஒரு ராஜாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணினேன்னு சொல்றார். அந்த ராஜாவை யார் என்று சொன்னால், முதல் தெரிந்து கொண்டது சவுல், 2வது கர்த்தர் தெரிந்து கொண்டது யாருன்னா தாவீது. சவுலை ஏன் அபிஷேகம் பண்ணிட்டு கர்த்தர் ஆண்டவர் மறுபடியும் அவனை ஆண்டவர் தூக்கி போட்டார் என்று சொன்னால், அவனை விட்டு ஆண்டவருடைய ஆவி விலகி போனது என்று சொன்னால், அவனுக்குள்ள பெருமை வந்துருச்சு, ஆணவம் வந்துருச்சு. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஆணவம் பெருமை வருதோ அவங்கள விட்டு ஆவியானவர் என்ன பண்ணிடுவார்? போயிடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக செய்தால், கர்த்தர் சொல்லாததை செய்தால். ஆனால் சவுல் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், நான் ஒரு சாதாரண மனுஷன் ஆண்டவரே, பென்யமீன் கோத்திரத்தான், நான் ஒரு சின்ன குடும்பம், சின்ன கோத்திரத்தில் தான் இருக்கிறேன்னு சொன்னவன். ஆனால் ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின பிறகு கடைசியில் என்ன பண்ணுறான்? பெருமை வந்துருச்சு. கர்த்தருக்கு விரோதமாய் அவன் என்ன பண்ணுறான்? விட்டுட்டு போகிறான். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், படிப்பே இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஆண்டவர் உயர்த்தி இருப்பார், பட்டதாரி ஆக்கியிருப்பார், கடைசியில் பார்த்தா ஆண்டவரே மறந்துடுவாங்க. ஆண்டவரே மறந்துடுறது. தேவ பிள்ளைகளை, உங்களை விட்டு கர்த்தருடைய ஆவி விலகி போகக்கூடாது. அல்லேலூயா. அந்த தாழ்மை கடைசி வரைக்கும் இருக்கணும். நீ அந்த சின்ன ஆளாக இருக்கும்போது கர்த்தரை தேடினது போல் நீ பெரிய ஆளானா கூட கர்த்தரை அப்படி தான் தேடணும். நீ உயர்ந்திருக்கும் போது தேவனை உண்மையாக தேடணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது முந்தி அடிச்சுட்டு ஓடி வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 120 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென். அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை நோக்கி நான் என்ன பண்ணேன்? கூப்பிட்டேன். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன பண்ணாரு? செவி கொடுத்தார். அப்போ 120:1 நம்ம எப்போ சின்னவங்களா இருக்கும் போது, கஷ்டப்படும் போதெல்லாம் நம்ம கூப்பிட்டோம் இல்லையா, ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆபத்து நேரத்துலலாம் உதவி செய்தார். அதை மறந்துடக்கூடாது. 122ஆம் வசனத்தில் அடுத்தது அதே போல தாவீது இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்றான்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியா இருந்தேன். நீ ஆபத்துல கூப்பிட்ட, கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். இப்போ நீ என்ன செய்யணும்? நீ சின்னதா இருக்கும் போது, ஆபத்துல கூப்பிடும் போது கர்த்தர் பதில் கொடுத்தார். இன்னைக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்ட, வளர்ந்துட்ட, வாலிப பருவத்தை அடைந்திருக்கிறாய், கர்த்தரை ஆலயத்தை மகிழ்ச்சியாய் தேடணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதுல ஒரு நாளும் கட்டடிக்க விடாது. நீ எதை வேணா கட்டடி, ஆனால் என்ன எதை கட்டடிக்க விடாது? டியூஷனை கட்டடி, ஸ்கூலை கட்டடி, காலேஜை கட்டடி, வேலை கட்டடி, எதை வேணா கட்டடிச்சிக்கோ. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டடிச்சா ஆசீர்வாதமே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16 அவர் சொல்றான், ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு. இன்னைக்கு எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? ஊழியம் செய்ய அபிஷேகம் பெற்றீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? அல்லேலூயா. ஒப்பு கொடுத்துருந்தா ஒழுக்கமாக இருப்போம். அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா ஒழுக்கமாக இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்களேன். நேற்று இரவு ஒரு ஃபோனு ஜெபம் பண்ணிட்டு ஆன்லைன் ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படி உட்காந்துருக்கேன். நம்முடைய வாட்ஸ்அப் ஃபேமிலி குரூப்பில் ஒருத்தர் கெட்ட வார்த்தையில் பேசி, அதையும் அவன் மனைவியும் சில வார்த்தைகளை பேசுகிறாங்க போல். அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்குறார் கெட்ட வார்த்தையை. நான் பார்த்துட்டு அதை உடனே டெலீட் பண்ணேன். அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், உங்களை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்ச நாளைக்கு அதை வாட்ஸ்அப்லேருந்து உங்களை குரூப்லேருந்து நீக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி. இதை கேட்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சண்டை போடுறாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க.
அது வேணும்ட்டே செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கேட்டதுக்கு சொல்கிறாங்க அது கை எப்படியோ பட்டு போயிடுச்சு, வேணும்ட்டே பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. நாம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம் என்பது தேவனுக்கு தெரியும். யார் வேண்டுமானால் உங்கள் பேரை கெடுக்கலாம், யார் வேண்டுமானால் உங்களை அவமானப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்தால் ஒரு நாள் அந்த உண்மை உங்களை உயர்த்தும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பாலா. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லித்தராரு. சாமுவேல் வந்து பயப்படுறாரு இல்லையா, இந்த சவுலுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணிடுவான், நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவான். ஒருவேளை சபைக்கு வர்றதுக்கு விரோதமாக உங்களுக்கு யாராவது எழும்புனா கூட கர்த்தரை நம்பினா கர்த்தர் உங்களுக்கு வழிவாசல் தரப்பார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பாலா. ஆண்டவர் சொல்லித்தரார், நான் சொல்கிற மாதிரி சொல்லு, ஆலோசனை தராரு பாருங்க. ஏன் போனேன், எதுக்கு போகணும், என்ன செய்யணும், எல்லாம் ஆவியானவர் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிற பலி, ஒரு காளையை பிடித்து கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. எப்படி வாழணும் என்றதை கற்றுக் கொடுக்கிறாருங்க ஆண்டவர். சாதாரணமாக உன்னை யார் நினைச்சாலும் சரி, உன்னை யார் வேணுமானால் மிரட்டலாம், கொன்று போடலாம் நினைக்கலாம், பயப்படாத, கர்த்தர் உன்னோடு பயணம் செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? புரியுதுங்களா? நீங்கள் எங்கே போகிறீங்களோ, எதற்காக பயப்படுறீங்களோ, ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட பயணம் செய்வேன், என் ஆலோசனை கேட்டு அதன்படி நட, உனக்கு உயிர் சேதம் வராது, சோர்வு வராது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே, 4ஆம் வசனம் வாசிமா. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து ஆமென் பெத்லகேமுக்கு போனார். ஆமென். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார். ஒரு ஊழியக்கார் வரும்போது அந்த ஊர் மக்கள், தீர்க்கதரிசி வந்த உடனே எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு, பயம் வருது பாருங்க. நம்மெல்லாம் சபைக்கு சில வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு பயமே வர்றதில்லை. ஊழியக்கார் வந்திருக்கிறாங்கன்ற பயமே இல்லை. அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் நீங்கள் போகும்போது அங்கே எல்லாரும் வந்து உட்கார்ந்து என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கேட்குறாங்க, நீங்கள் வந்தது சமாதானமா, நீங்கள் வந்த காரியம் சமாதானமா? சாதாரண மனுஷங்க. சாமுவேலுடைய அம்மா யார் தெரியல? யாருங்க? அன்னாள். குழந்தையே இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தவர். ஆனால் அவர் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சிறியவனாய் இருந்தவனை பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். சிறியவனாய் இருந்த சவுலை ராஜாவாக மாற்றினார். சிறியவனாய் இருந்த தாவீதை பெரிய ஜாதியாக ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக இருந்தால் உங்களை ஆண்டவர் பெரிய ஆளாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, தாவீதுடைய ஸ்டோரியை சொல்லிக் கொடுக்க தான் நான் இந்த காரியத்தில் வந்துகிட்டு இருக்கிறேன். அவன் சொல்றான் 5ஆம் வசனம், அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு என்ன பண்ண வந்தேன் சொல்லுங்க, பலியிட வந்தேன். அப்புறம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். கர்த்தருடைய சித்தம் செய்வதற்காக ஓடுகிற வாழ்க்கை. தேவ பிள்ளைகளே, நீ சின்னதா இருந்தாலும் சாதாரணமான ஆளா இருந்தாலும் தேவ சித்தத்தை செய்ய நீ ஓடும் பொழுது கர்த்தர் உன்னிலே மகிமைப்படுவார். அந்த சாதாரண நுனி அந்த கிளைகளை கர்த்தர் என்ன பண்ணார், கொய்த்து நட்டவர். அது என்னவாய் மாறியது? கேதுரு மகிமையாய் மாறியது. எசேக்கியேல் வாசித்த 17, 22, 23 மகிமையான கேதுருவாய் மாறிற்று. அதுபோல தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்காக பயன்படும் போது, அவர் சித்தத்தை செய்து நடக்கிற போது, நான் சொல்றேன், உங்களை சாதாரணமாக வைக்க மாட்டார், மகிமையாக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. நீ சொல்றதெல்லாம் தீர்க்கதரிசனமா நடக்கும். நீ பேசுறது அப்படியே பழிக்குங்க. நீ ஜெபம் பண்ணிட்டுலாம் சொல்ல வேண்டியது இல்லை, நடக்கும் பா சொன்னாவே நடக்கும். ஏன்னா நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிறீர்கள், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிற ஆண்டவர் உங்களோட பயணம் பண்ணுகிறார், நீங்கள் சொல்வது ஆகும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தீர்க்க தரிசன கிஃப்ட் எப்படி உங்களுக்குள்ள கிரியை செய்யணும், நீங்க ஆண்டவரோட இணைஞ்சு இருந்துட்டா போதும், அவர் சொன்னதையே செஞ்சுட்டா போதும், அந்த கிஃப்ட் உங்களுக்கு ஆப்ரேட் ஆயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்க்க தரிசியா மாறணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்ல மாட்டீங்களா? வரம் வேணும், கிஃப்ட் வேணும்.
வரங்கள் வேணும். பேயை விரட்டுற வரம் வேணும். விசுவாசிகள்லாம் என்னவா மாறணும்? பேயை பிசாசம் விரட்டணும். தீர்க்க தரிசனம் சொல்லணும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பாலாம். கதை சொல்கிற ஆளாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வரங்களையும் வல்லமைகளை பெற்றவர்களாய் மாற வேண்டும். தேவ பிள்ளைகளை, நீங்கள் தேவ சித்தத்தை செய்யும் பொழுது, அவன் சொல்கிறாரு 5ஆம் வசனத்தில், 6ஆம் வசனம் சொன்னபடி 4ஆம் வசனத்தில், கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் என்ன பண்ணினான்? செய்தான். ஸ்ருதி வாசி, பைபிள் எடு. 1 சாமுவேல் 16 4ஆம் வசனம் வாசி. அவர் சொன்னபடியே சாமுவேல் வாசி. 1 சாமுவேல் 16 4. கொஞ்சம் சத்தமா செய்து பாருங்க. அப்போ செய்யணும். இப்போ நான் சொன்னோன்னே அந்த பொண்ணு செஞ்சால, இப்போ அடுத்த வார்த்தையை நான் சொல்லுவேன், கவிதா வாசின்னு. என்ன பண்ணும்? வாசிக்கணும், செய்யணும். பேபேன்னு இருந்தா எல்லாத்துலேயும் பேபேன்னு தான் இருக்கணும். சொன்னோன்னே செய்யணும். ஆமென் சொல்லுங்க பாலாம். அல்லேலூயா. எதை சொல்லி செய்கிறாங்களோ அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. விசேஷமாக ஆண்டவருக்காக சொன்னதை செய்கிறவர்கள், அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ பிள்ளைகளை, இந்த சாமுவேல் அவ்வளோ பெரிய மனுஷன், தீர்க்கதரிசி ஆயிட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னதை தான் செஞ்சார். ஆண்டவர் சொல்லாததை அவர் என்ன பண்ணல, செய்யலார். ஆனால் அடுத்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் போகிறாரு, பலி கொடுக்குறாரு, ஈசாயை வர வைக்கிறாரு, அவங்க பிள்ளைங்களை பரிசுத்தம் பண்ணிட்டு வர சொல்கிறாரு. எல்லாரும் வராங்க, ஒவ்வொரு பையன் வரான். 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். பாருங்க, முதலாவது 6வது வசனத்துல எலியாப்பை பார்த்தான். எலியாப்பை பார்த்த உடனே என்ன நினைக்கிறான்னா, இவன் தான் பெரிய ஆள் தான், கர்த்தர் தெரிந்து கொண்டாரு, நல்லா சாப்பிட்டு உடம்பு வச்சிருக்கிறான், பலசாலியா இருக்கிறான். அவனை பார்த்தோன்னே சாமுவேல் நினைக்கிறாரு, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, இவன் தான் போல இருக்கு, ஆண்டவர் தெரிந்து கொண்டான். ஆனால் ஆண்டவர் சொல்ற, அவன் முகத்தை பார்க்காத. அல்லேலூயா. இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. நான் இவனை என்ன பண்ணினேன்? ஆமா, அல்லேலூயா. நீங்க ஒருவேளை மனுஷனை பார்த்து பேசலாம், முடிவெடுக்கலாம், இவனா இருக்கலாம் என்று எதையாவது முன்குறிப்பீர்களானால் தேவன் சொல்லுகிறார், அப்படி இல்லை, நான் வேற ஒரு வழியை வைத்திருக்கிறேன், நான் வேற ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தெரிந்து கொண்டால் அது மிக மிக அது ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ எதை பார்க்கிறாராம்? இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் எதை பார்க்குறான்? முகத்தை பார்க்குறான். இவங்க முகம் எப்படி இருக்குது, பளிச்சுன்னு இருக்குதா, அழகாக இருக்குதா, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, சென்ட் அடிச்சுட்டு வந்தாங்களா, அப்போ இவங்க பக்கத்தில் உட்காரலாம். இவங்க நல்ல நகை போட்டிருக்காங்களா, இவங்க நல்ல வஸ்திரம் போட்டிருக்காங்களா, இவர்களோடு கூட நம்ம பேசலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஐஸ்வர்யவான் லாசரு என்று சொல்லக்கூடிய 2 பேரை கர்த்தர் வேதத்தில் பார்க்க முடியும். ஐஸ்வர்யவான் நல்ல செல்வ செழிப்பாக இருந்தான், ஆனால் ஏழைகளுக்கு ஒரு உதவி செய்யலை. ஆனால் ரோட்டோரத்தில் பிச்சை எடுத்து கொண்டு இருந்த அந்த லாசரு கீழே விழுந்தது கூட கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தான். ஆனால் அவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான். ஆண்டவர் பார்த்தது எதை? முகத்தையும் சரீரத்தையும் அல்ல, இருதயத்தை தேவன் பார்த்தார். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் சபைக்கு வந்த சூழ்நிலைகளை பார்க்குறார். உங்கள் இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாய் அமினாதாப்பை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். 3வது 9ஆம் வசனம், ஈசாய் சம்மாவை கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும், பாருங்க 3வதும் ரிஜெக்ட். 4வது, இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக என்ன பண்ணினானா? கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். தீர்க்கதரிசனம் சொல்றது, தீர்க்கதரிசி என்பது சாதாரண நிலைமை கிடையாது. கஷ்டம் இருக்கும், செக்மேட்லாம் வைப்பார் ஆண்டவர். அவர் சொன்னதை செய்யும் பொழுது ஆண்டவர் அங்கே மகிமைப்படுவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம். தாவீது சிறியவனாக இருந்தான், 7 பேர் அவங்க அப்பா கூப்பிட்டாரு, 8வது ஆளை கூப்பிட்டு வரல. ஆனால் இங்கே சொல்லும் பொழுது
8 பேரையும் வசனம் சொல்லுகிற ஈசாயுடைய பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணி கொண்டு இந்த பலிபீடத்துக்கு வர சொல்லி சாமுவேல் அழைப்பு கொடுத்தான். ஆனால் 7 பேர் வந்தாங்க. கடைசி ஆள் என்ன பண்ணல, வரலை. ஆனால் 7 பேரை முதலால பார்த்து அவன் மயங்கினான். சாமுவேல் இவனா தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக அப்பாவால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருவனை, ராஜாவாக அங்கீகரிக்க முடியாத ஒருவனை, கடைசி மகனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யார் உன்னை தள்ளினாலும், நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா உன்னை மதிக்காம உன்னை அவமானப்படுத்தினா கூட, சிலர்லாம் சொந்தக்காரங்களே நம்மளை அவமானப்படுத்துவாங்க, கூட பிறந்தவங்களே அவமானப்படுத்துவாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவமானப்படுத்துவாங்க. உனக்கு என்ன தெரியும்? நான் சொல்கிறது, எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சுட்டு போகிறேன். அல்லேலூயா. நீங்கள் அதை மாதிரி பழகிக்கோங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? மகிமை அடைய செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மகிமை உங்கள் மத்தியில் வெளிப்படும். பாருங்க, இங்கே பார்க்கிறோம் 11ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இன்னும் ஒருவன் என்ன பண்ணுகிறான்? இருக்கிறான். அப்ப சின்னவன் 1000, சிறியவன் எப்படி இருக்கிறார் சொல்லுங்க? பலத்த. இந்த சிறியவன் ஆண்டவர் சொல்ற பாருங்க, தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. தகப்பனே அழைக்காத ஒருவனை கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் அவனை அழைத்து கொண்டு வா, நான் அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. நான் பந்தி இருக்க மாட்டேன். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவனுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறார், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் எப்படி இருக்கிறாரு? ராஜாவுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறாரா? ராஜானா எப்படி இருக்கணும்? 4 பேர்கிட்ட சண்டை போட்டு உடம்பெல்லாம் பலசாலியா அண்ணன் மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் இங்கே நடக்கிறது என்ன? அழகிய கண்கள், அடுத்தது நல்ல சொரூபமும் உள்ளவன். அவன் சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு. 2ஆம் அதிகார சங்கீதத்தில் வாசிச்ச 8ஆம் வசனத்தில் கர்த்தர் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். யார? சிறியவனாய் இருந்த தாவீதை அபிஷேகம் பண்ண. இன்னைக்கு நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. ஏங்கணுங்க அபிஷேகத்துக்கு? தாவீதுடைய லைஃப்ல அவன் பாவம் செய்தான், அடுத்து ராஜாவான பிறகு பாவம் செய்தான் சில விஷயங்கள். ஆனால் முன்னாடி காலத்தில் அவன் தாய்க்கும் தகப்பனுக்கும் அண்ணன் சகோதரர்களுக்கும் உண்மையாக இருந்தான். கர்த்தருக்கு முதலாவது உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. கோலியாத்தெல்லாம் சாகடிக்கும் போது வைராக்கியம், சரீரத்தில் பலன் இருக்குதோ இல்லையோ, ஆண்டவருக்காக வைராக்கியம், ஆண்டவருக்காக வைராக்கியம். அல்லேலூயா. நீ எவ்வளோ வைராக்கியமாய் இருக்கிறாயோ கர்த்தருக்காக, கர்த்தர் உன்னை பெருங்கூட்டமாய் மாற்றுவார், உன்னை பழுகி பெருக செய்வார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெரியவன் யுத்தம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான், சோல்ஜராக இருக்கிறான். ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ணலை. கோலியாத்துக்கிட்ட பயந்தாங்கோலியா ஒதுங்கி நிற்கிறான். எனக்கு நிறைய படித்த அறிவு உள்ளவர்கள் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் கீழே இறங்கி போய் ஒரு 10 பேருக்கு சத்தியம் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும், பேய விரட்டணும்னா பயப்படுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பேய் ஆடிச்சுன்னா போதும், சோத்திர 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 சோத்திரன்னு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஒரு பேயை விரட்ட கூட பயம் இருக்கும், தைரியம் இருக்காது. ஆள் வளர்ச்சி முக்கியம் இல்லை, அபிஷேக வளர்ச்சி தான் நமக்கு முக்கியம். அவன் சொல்லுங்க, அபிஷேகத்துக்காக எவ்வளோ ஏங்குறீங்க? அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திர கூட்டம் வச்சாலும் வரதில்லை, சங்கிலி ஜபம் சொன்னாலும் வரதில்லை. எந்த ஜபம் வெய்ய 12, 11:30 மணிக்கு முடிக்கணும்னா 11:29 வருது. அல்லேலூயா. 11:30க்கு சபை முடிக்கணும், இப்போ முடிக்கிற டைமு. ஆனால் எத்தனை மணிக்கு வரும்? அதனால தான் ஆண்டவர் பாடுறாரு, ஐயோ. அல்லேலூயா. சிறியவர்களில் கர்த்தர் தெரிந்து கொண்டார்.
உலகம் முழுவதும், என் மனைவி நேற்று இன்னைக்கு காலைல நினைக்கிறேன் ஒரு வாட்ச் சொன்னேன், உலகம் முழுசும் ஆதாயப்படுத்திட்டு உன் சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம்னு கேட்டார் ஆண்டவர்னு என்னை பார்த்து கேட்டாங்க ஒரு விஷயம் பேசும்போது. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அந்த வார்த்தை தான். நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? நீ பரலோகம் போகணுமே. அம்மாவுக்கு உழைக்கிற, அப்பாவுக்கு உழைக்கிற, தம்பிக்கு உழைக்கிற, தங்கச்சிக்கு உழைக்கிற, அக்காவுக்கு உழைக்கிற, எல்லாருக்கும் உழைக்கிற, இயேசுநாதருக்காக எப்போ உழைக்க போகிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம், கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் யுத்தத்துக்கு ஒரு தகுதியும் இல்லாதவன், ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், ஆண்டவர் அவனை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், எல்லா ப்ரமோஷன், எல்லா அதிகாரமும் கர்த்தருடைய கரத்துல இருந்து வருகிறது. இன்னைக்கு உன்னை உயர்த்துவது தேவ சுத்தம். ஒருவேளை நீ தாழ்ந்திருக்கிறனாலும் கர்த்தருடைய சுத்தம். காரணம் இல்லாமல் கர்த்தர் ஒரு நாள் ஒருவனை உயர்த்தவும் மாட்டார், ஒருத்தனை தாழ்த்தவும் மாட்டார். ஒரு நாள் வரைக்கும், ஒரு காலம் வரும், அது வரைக்கும் காத்துரு, உயராதவர்கள் உயரும்படி கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு சமாதானத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவாராக. ஒருவேளை தாவீதை போல மறக்கப்பட்டவனாய் நீ இருக்கலாம், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். யோசேப்பை போல மறக்கப்பட்டவர்களாய் நீ இருக்கலாம், கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார், உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு நீ யாருக்கும் பயனில்லாதவர்களை போல இருப்பாய். ஒருவேளை சபைக்கு நீ பயனில்லாதது போல் இருக்கலாம். ஒரு நேரம் வரப்போகிறது, கர்த்தர் உன்னை கொண்டு சபைக்கு ஆசீர்வதிக்க போகிறார், ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? அன்புள்ள தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் இந்த குடும்பங்களை, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக.